தேச துரோக குற்றச்சாட்டு. இது தேச துரோகமா? மதுக்கடைகளை மூட சொல்லுவது? ஜெயலலிதா கையிலே அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இதுவரை இப்படி போடப்பட்ட வழக்குகள் தூள் தூளாயிருக்கின்றன. அதை பற்றி அந்த குடும்பம் கவலைப்படவில்லை. கோவனின் தாயார் பெருமைப்பட்டிருக்கிறார். நான் இந்த குடும்பங்களை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இந்த கைது ஆக்கிரமமானது. உடனடியாக அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். வழக்கு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஊருக்கு ஊர் சாராயம் தள்ளாடு தமிழகம். இதை சொன்னால் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டா? இப்ப நான் சொல்றேன், ஊருக்கு ஊர் சாராயம் சொல்லுங்களே தோழர்களே. ஊருக்கு ஊர் சாராயம் தள்ளாடுது தமிழகம். மூடு மூடு டாஸ்மாக் கடையை, மூடு மூடு டாஸ்மாக் கடையை. ஊத்து கொடுத்த உத்தமி, ஓஎஸ்சிலே உல்லாசம். ஊத்து கொடுத்த உத்தமி, ஓஎஸ்சிலே உல்லாசம். ஊருக்கு ஊர் சாராயம் தள்ளாடுது தமிழகம். மூடு மூடு டாஸ்மாக் கடையை, மூடு மூடு டாஸ்மாக் கடையை. இதை எழுதி பாடியதற்கு என்எஸ்ஏ எங்க மேல பாடு பாடு. என்எஸ்ஏ நாட்டின் 4 கோடி பெண்கள் இதை சொல்றாங்க. 4 கோடி பெண்கள் மேல கேஸ் போடுவியா? 4 கோடி பெண்கள் மேல கேஸ் போடுவியா? போடு. இந்த அரசாங்கத்துக்கு அழிவு காலம் வந்து விட்டது. டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் கைது செய்யப்பட்ட கோவனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விஜயகாந்த் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று பாடல் பாடிய மக்கள் கலை இலக்கிய கழகத்தைச் சேர்ந்த கோவனை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை என அனைத்தையும் அடக்குமுறையால் நசுக்குவது ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்கும் செயல் என்றும் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசுக்கு மதுவை விற்பதற்கு எப்படி உரிமை உள்ளதோ அதுபோல மதுவை வேண்டாம் என்று சொல்வதற்கும் தமிழக மக்கள் ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ளது என்று கூறிய விஜயகாந்த், கோவன் மீது போடப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்து சிறையில் இருந்து அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாடகர் கோவன் தேச துரோக சட்டப்பிரிவில் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுவினால் ஏற்படும் தீமைகளையும் சமூக அவலங்களையும் அதிமுக ஆட்சியின் சட்டவிரோத செயல்களையும் கண்டித்து ஊருக்கு ஊர் பாடல்கள் மூலம் பிரச்சாரம் செய்த மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பாடகர் கோவன் தேச விரோத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயகத்தின் குரல்வளை எப்படியெல்லாம் நெரிக்கப்படுகிறது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் தேவையில்லை என்று திரு கருணாநிதி கூறியுள்ளார். அதிமுக அரசின் இந்த ஜனநாயக விரோத செயலை திமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதுடன் கைது செய்யப்பட்ட பாடகர் கோவனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் திரு கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார்.